தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவில் மதுரை மாவட்டத்துக்கு புதிய மாவட்ட செயலாளர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மதுரை மாநகர் மாவட்ட செயலாளராக இருப்பவர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு சசிகலா முதலமைச்சராக வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவர் செல்லூர் ராஜு ஆவார். ஆனால் காலத்திற்கேற்ப தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் தொடர்கிறார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர்களுக்கு செல்லூர் ராஜு வேலை பார்க்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜு மேல் அதிருப்தி அடைந்தார். மேலும் மதுரை மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் செல்லூர் ராஜு மீது பயங்கர குற்றச்சாட்டை கூறி வருகின்றனர். மேலும் செல்லூர் ராஜு ஓபிஎஸ் டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோருடன் தொடர்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் செல்லூர் ராஜுக்கும் சரியான புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை உள்ளது. செல்லூர் ராஜு அதிமுகவின் அமைப்பு செயலாளராக உள்ளார். ஆகவே மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து செல்லூர் ராஜு நீக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அவருக்கு பதிலாக அதிமுகவை சார்ந்த டாக்டர் சரவணன் நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. டாக்டர் சரவணன் முன்பு மதிமுகவில் இருந்தார், மாவட்ட செயலாளராக இருந்தார். பின்பு அவர் திமுகவில் சேர்ந்து திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். பின்பு பாஜக மாவட்ட தலைவராக இருந்தார். பாஜக சார்பில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தற்பொழுது அதிமுகவில் உள்ளார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். மதுரை மாநகர் மாவட்ட செயலாளராக டாக்டர் சரவணன் நியமிக்கப்பட உள்ள தகவல் செல்லூர் ராஜு ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது.